Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஏன் சந்தோஷத்துக்காக நம்ம சொல்லுவோம்ல, ஏன் சந்தோஷத்துக்காக நான் இத பண்றேன், ஏன் சந்தோஷத்துக்காக நீ இத பண்ணுவியா, இப்படி எல்லாம் கேட்போம்ல. அப்போ என்னுடைய சந்தோஷத்துக்காக, ஏன் சந்தோஷத்துக்காக ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த காக அதுக்கு ஃபார், அடுத்து ஏன் சந்தோஷத்தை மென்ஷன் பண்ணும்போது என் மை, அடுத்து ஹாப்பினஸ். ஓகே, ஏன் சந்தோஷத்திற்காக அப்படின்னா ஃபார் மை ஹாப்பினஸ், ஃபார் மை ஹாப்பினஸ். அடுத்து உன் சந்தோஷத்திற்காக, உன்னுடைய சந்தோஷத்துக்காக நீ இத பண்ணு, உன் சந்தோஷத்துக்காக தான் நான் இத பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போ உன் சந்தோஷத்துக்காக அப்படின்னா அந்த காக அதுக்கு ஃபார், அடுத்து உன் சந்தோஷத்தை மென்ஷன் பண்ணும்போது யுவர் ஹாப்பினஸ். ஓகே, உன் சந்தோஷத்துக்காக அப்படின்னா ஃபார் யுவர் ஹாப்பினஸ், ஃபார் யுவர் ஹாப்பினஸ். அடுத்து உன் எதிர்காலத்திற்காக அந்த காக அதுக்கு ஃபார், அடுத்து உன் எதிர்காலத்துனா யுவர் ஃபியூச்சர். ஓகே, உன் எதிர்காலத்திற்காக ஃபார் யுவர் ஃபியூச்சர், ஃபார் யுவர் ஃபியூச்சர். நெக்ஸ்ட், நான் இதை எங்க வைக்க வேண்டும், நான் இதை எங்க வைக்கணும் அப்படின்னு கேட்போமா. ஏதாவது ஒரு திங்ஸ் இருக்குன்னா நான் இதை எங்க வைக்கணும் அப்படின்னு கேட்போமா. அப்ப கேட்கும் போது அந்த வேண்டும், எங்க வைக்கணும், எங்க வைக்க வேண்டும், அந்த வேண்டும்னு வந்தாலே நம்ம should யூஸ் பண்ணுவோம் தானே. ஒரு செயலை செய்ய வேண்டும், அடுத்து இதை செய்ய வேண்டுமா அப்படின்னு எல்லாம் கேட்கும் போது நம்ம should யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த வேண்டும்னு வரும்போது நம்ம should யூஸ் பண்ணுவோம். அப்ப should யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்கணும். நான் இதை எங்க வைக்க வேண்டும், கொஸ்டின் தானே கேட்டிருக்கோம். அப்போ should யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்கணும். அல்ல, இந்த shouldங்கிறது என்னது, மாடல் வெர்ப்ஸ். மாடல் வெர்ப்ஸ் வந்தாலே அந்த கொஸ்டினா கேட்கும் போது மாடல் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்போம், சரியா. அதுல வந்து WH கொஸ்டின் வந்தா அதை ஃபர்ஸ்ட் எழுதணும். இல்ல WH கொஸ்டின் வந்திருக்கா, வந்திருக்கு. நான் இதை எங்க வைக்க வேண்டும், அப்ப எங்க, எங்கேனா வேர், வேர் அடுத்துதான் should யூஸ் பண்ணணும். இந்த WH கொஸ்டின் இல்லைன்னா அந்த should தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, கொஸ்டின் கேட்கும் போது should, அடுத்துதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன, நான், ஐ. அடுத்து என்ன எழுதணும், வெர்ப். வெர்ப் இதுல எது, நான் இதை எங்க வைக்க வேண்டும். அப்ப வைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, புட். வெர்ப் எப்பவுமே பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, எப்படி இந்த should மாடல் வெர்ப்ஸ் வந்தாலே வெர்ப் எப்பவுமே பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, அடுத்து இதை, இதைனா திஸ். ஓகே, அப்போ நான் இதை எங்க வைக்க வேண்டும், நான் இதை எங்க வைக்கணும் அப்படின்னு கேட்கும் போது where should I put this, where should I put this. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நான் நாளை வர வேண்டுமா, நான் வந்து நாளைக்கு வர வேண்டுமா, வரணுமா அப்படின்னு கேக்குறது. வரணுமா, வர வேண்டுமா அப்படின்னு கேட்கும் போது அந்த வேண்டுமா, வேண்டும்னாலே should. ஓகே, அப்போ வரணுமா, வர வேண்டுமா இப்படி இந்த அர்த்தத்துல கேட்கும் போது should யூஸ் பண்ணி கேட்போம். அப்ப பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் என்னது, கொஸ்டினா கேட்கும் போது should தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, அடுத்து சப்ஜெக்ட் நான், நான்ங்கிறது ஐ. அடுத்து என்ன எழுதணும், வெர்ப் வரும். ஃபர்ஸ்ட் மாடல் வெர்ப் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேக்குறீங்கன்னா அத ஃபர்ஸ்ட் எழுதணும், அடுத்து சப்ஜெக்ட் எழுதணும், அடுத்து வெர்ப். வெர்ப் இதுல எது, வர வேண்டுமா, வரக்கூடிய செயல். வரதுக்கு இங்கிலீஷ்ல கம். வெர்ப் V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். அடுத்து என்னைக்கு, நாளை, நாளைனா டுமாரோ. இது வந்து ஃபியூச்சரை மெயின் பண்ணி கேக்குறோம். சோ இங்க வந்து will யூஸ் பண்ணணும் அப்படி கிடையாது. இந்த மாடல் வெர்ப் யூஸ் பண்ணி நீங்க வந்து கொஸ்டின் கேக்குறீங்கன்னா, இந்த should, அடுத்து can, would, would இதெல்லாம் வச்சு கொஸ்டின் கேக்குறீங்கன்னா அது ஃபியூச்சரை மெயின் பண்ணி கேட்டாலும் அங்க will யூஸ் பண்ணக்கூடாது, அதே மாடல் வெர்ப் தான் எழுதணும். ஓகே, அது வந்து ஃபியூச்சரை மெயின் பண்ணும், இல்ல பிரசன்ட்டுக்கும் நம்ம இந்த மாடல் வெர்ப் யூஸ் பண்ணுவோம். அப்போ நான் நாளை வர வேண்டுமா அப்படின்னா
should I come tomorrow? Should I come tomorrow? Okay. அடுத்து நீ நாளை வர வேண்டும். நம்ம சொல்றோம் நீ நாளைக்கு வரணும். வரணும் வர வேண்டும் அப்படினாலே should யூஸ் பண்ணணும். கட்டாயமா வரணும் அப்படினா அங்க must யூஸ் பண்ணணும். ஓகே. அடுத்து கட்டாயத்தின் பேரில் நான் வரதுக்கான அவசியம் இருக்கு, நான் வரதுக்கான கட்டாயம் இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம have to இல்லனா has to யூஸ் பண்ணுவோம். அது வந்து சப்ஜெக்ட பொறுத்து. அப்போ must வந்து எங்க must have to ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். ரெண்டுல எது யூஸ் பண்ணாலும் ஒண்ணும் இல்ல. கட்டாயமா அப்படின்னு சொல்ற இடத்துல சாதாரணமா நீ நாளைக்கு வரணும் வர வேண்டும் அப்படின்னா should யூஸ் பண்ணுவோம். ஓகே. அப்ப இங்க எப்படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும். நீனா you. அடுத்து இது எழுதணும் should. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து should எழுதணும். அதுக்கு அடுத்து verb. இல்ல verb எது வர வேண்டும், வரக்கூடிய செயல். வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. என்னைக்கு வரணும் நாளை tomorrow. ஓகே. அப்ப நீ நாளை வர வேண்டும் அப்படின்னா you should come tomorrow. You should come tomorrow. ஓகே. இது நீ நாளைக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா நீ வரணும் அப்படின்னா you must come tomorrow. ஓகே. அடுத்து அவசியம் இருக்கு, நான் வரதுக்கான அவசியம் இருக்கு, கட்டாயத்தின் பேர்ல நீங்க வாரீங்க அப்படின்னா you have to come tomorrow. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நீ நாளை வரக்கூடாது. நம்ம சொல்லுவோம்ல நீ நாளைக்கு வரக்கூடாது அப்படின்னு. அந்த வரக்கூடாது அப்படினாலே என்னது ஷுட்டோட நெகட்டிவ் ஃபார்ம் shouldn't. ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னா அங்க shouldn't யூஸ் பண்ணணும். அப்போ நீ நாளைக்கு வரக்கூடாது, நீ நாளைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லும் போது அந்த கூடாது அதுக்கு shouldn't. அப்ப இது எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீனா you. அடுத்து should, அதுக்கப்புறம் நெகட்டிவ்னால shouldn't. இல்லனா இத வந்து should not னு சொல்லலாம். should not இப்படி எழுதலாம், இல்ல shouldn't இப்படி எழுதலாம். ஓகே. you shouldn't. அடுத்து verb come. என்னைக்கு நாளை tomorrow. ஓகே. அப்போ நீ நாளை வரக்கூடாது அப்படின்னா you shouldn't come tomorrow. You shouldn't come tomorrow. இது நம்ம क्वेश्चन கேட்கும்போது அந்த should வந்து ஃபர்ஸ்ட் வந்துரும், அடுத்துதான் சப்ஜெக்ட், அடுத்து verb. அதே இது நம்ம சாதாரணமா பேசுற இடத்துல என்னது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்துதான் should, அடுத்து verb. ஓகே. क्वेश्चन கேட்கும்போது சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் நான் உங்களுக்காக காத்திருக்க வேண்டுமா, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணணுமா இல்ல வெயிட் பண்ண வேண்டுமா அப்படின்னு கேட்கும்போது should யூஸ் பண்ணி கேட்போம் தானே. அப்ப இங்க வந்து WH क्वेश्चन வந்திருக்கா இல்ல தானே. அப்ப இங்க என்ன should தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். should. அடுத்து நான் தானே உங்களுக்காக காத்திருக்க வேண்டுமான்னு கேக்குறேன். அப்ப சப்ஜெக்ட் என்ன நான் I. அடுத்து என்ன வரணும் verb. இல்ல verb எது நான் உங்களுக்காக காத்திருக்க வேண்டுமா வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேக்குறது. இப்ப காத்திருக்கிறதுக்கு வெயிட். அதுக்கப்புறம் உங்களுக்காக அந்த காக அதுக்கு for. அடுத்து you உன்னை மென்ஷன் பண்ணும்போது you. அல்ல for you னா உங்களுக்காக இல்ல உனக்காக ரெண்டுமே சேம் தான். ஓகே. உனக்காக இல்ல உங்களுக்காக. அப்போ நான் உங்களுக்காக காத்திருக்க வேண்டுமா அப்படின்னா should I wait for you. should I wait for you. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. நீ வந்துட்டு இருக்கிறேன்னு நான் அவனிடம் சொல்ல வேண்டுமா. நம்ம கேட்போம்ல நீ வந்துட்டு இருக்கேன்னு நான் அவன்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு கேட்போமா. சொல்லணுமா சொல்ல வேண்டுமா அப்படின்னா நம்ம should யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம் தானே. அப்ப பாருங்க நீ வந்துட்டு இருக்கிறேன்னு இது ஒரு செட், நான் அவனிடம் சொல்ல வேண்டுமா அடுத்த செட். ஃபர்ஸ்ட் இதை எழுதலாமா நான் அவனிடம் சொல்ல வேண்டுமா அது ஃபர்ஸ்ட் எழுதுவோம். பாருங்க क्वेश्चन கேக்குறோம் நான் சொல்ல வேண்டுமான்னு. விக்கல் எடுக்குது சாரி. நான் அவனிடம் சொல்ல வேண்டுமா அப்படின்னு क्वेश्चन கேட்கும் போது should யூஸ் பண்ணுவோம் தானே. should. அடுத்த சப்ஜெக்ட் என்ன
நான் நான்னா ஐ. அடுத்து verb. verb எது? அவனிடம் சொல்ல வேண்டுமா? சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? tell. அடுத்து யார்கிட்ட சொல்லணுமா? அவனிடம். அவனிடம்னா him. ஓகே, அப்ப நான் அவன்கிட்ட சொல்ல வேண்டுமானா should I tell him? should I tell him? ஓகே, என்னன்னு சொல்லணுமா? நீ வந்துட்டு இருக்கிறேன்னு, நீ வந்துட்டு இருக்கிறேன்னு நான் அவன்கிட்ட சொல்லணுமா? அப்ப பாருங்க, நீ வந்துட்டு, வந்து கொண்டு, வந்துட்டு ரெண்டுமே சேம் தான். அப்போ இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? present continuous form. continuous தானே? வந்துட்டு இல்ல வந்து கொண்டு. அப்போ present continuous formல இருக்கு. அப்போ present continuous form படி எப்படி எழுதணும்? இது வந்து question formatல எழுதக்கூடாது. நீ வந்துட்டு இருக்கிறேன்னு இந்த மாதிரி வந்துனா அது சாதா சென்டென்ஸ் படிதான் இதை எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? present continuous tense படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீ, நீனா you. அடுத்து என்ன வரணும்? ஆர், பி verb ஆர் verb. ஓகே, அடுத்து என்ன? verb. verb கூட ing சேர்ப்போம். அப்போ வந்துட்டு வர்றதுக்கு இங்கிலீஷ்ல come. கூட என்ன சேர்ப்போம்? ing. லாஸ்ட் question mark போட்டா போதும். அப்போ நீ வந்துட்டு இருக்கிறேன்னு நான் அவனிடம் சொல்ல வேண்டுமா அப்படின்னா should I tell him you are coming? should I tell him you are coming? ஓகே, இத வந்து நீங்க should I tell him இத வந்து question formatல எழுதிட்டு நீ வந்துட்டு இருக்கிறேன்னு, அந்த இருக்கிற என்று இருக்கிறேன்னு இப்படி வருதுல்ல, இந்த ஃபார்மேட்ல நீங்க question படி எழுதக்கூடாது. இது சாதா நம்ம பேசுற படிதான் எழுதணும். எழுதிட்டு லாஸ்ட் question mark போட்டா போதும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? இப்போ வந்து நம்ம போன்ல யாராவது பேசினாங்கன்னா நம்ம கிட்ட என்ன கேட்பாங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அப்படி எல்லாம் கேட்பாங்கல்ல. அப்போ அப்படி கேட்கும்போது வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம் பாருங்க? எப்படி WH கொஸ்டின் வந்திருக்கா, அத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஹவ். அடுத்து என்னன்னா, இப்ப வந்து வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க, ஒரு நிலையை நம்ம சொல்றோம். அவங்க எப்படி இருக்காங்க, என்னவா இருக்காங்க, அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது, ஒருத்தவங்களுடைய நிலையை நம்ம சொல்லும் போது அங்க வந்து பி verb யூஸ் பண்ணணும். இது வந்து நம்ம நிறைய வீடியோஸ்ல பாத்திருக்கோம். ஒரு பி verb எங்க யூஸ் பண்ணுவோம்? ஒருத்தங்களுடைய நிலையை சொல்ற இடத்துல. ஓகே, அப்ப நிலைனா நான் எப்படி இருக்கேன், என்னவா இருக்கேன், எங்க இருக்கேன், அப்படி அந்த ஃபார்மேட்ல என்னையும் சரி இல்ல அடுத்தவங்களை மற்றவங்களையும் சரி அந்த ஃபார்மேட்ல நம்ம சொல்லும் போது பி verb யூஸ் பண்ணுவோம். வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, அந்த இருக்காங்க இரு அப்படின்னு வந்தாலே அங்க பி verb கண்டிப்பா வரும். அப்ப பாருங்க, how. அடுத்து என்ன யூஸ் பண்ணணும்? பி verb is யூஸ் பண்ணணும். how is. என்ன? வீட்டில் எல்லோரும். சப்ஜெக்ட் என்ன? எல்லோரும். எல்லாரும்னா everyone இல்ல everybody. ஓகே, இததான் சப்ஜெக்டா எடுத்திருக்கோம். இந்த everyone வந்திருக்கு, அதனால இங்க பி verb ஆர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படி கிடையாது. இங்க வந்து everyone everybody, no, அடுத்து என்ன? no one nobody, அடுத்து someone somebody, anyone anybody, இப்படி எல்லாம் வரும்ல. இதுக்கு எல்லாமே பி verb என்ன யூஸ் பண்ணணும்? presentனா is, pastனா was. இது வந்து present தானே, இருக்காங்க அப்படின்னா present, அதனால is யூஸ் பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் WH கொஸ்டின், அடுத்து பி verb, அதுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் everyone, அதுக்கு இல்ல எவரிபடியும் போடலாம். ஓகே, தப்பு கிடையாது. எவரிபடி இல்ல everyone. அதுக்கு அப்புறம் என்னது? வீட்டில். வீட்டில்னா at home. ஓகே, வீட்டை மென்ஷன் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிபிக் ஏரியாவை நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அங்க at யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹோம் வீட்டை மென்ஷன் பண்றோம், இல்ல பஸ் ஸ்டாப், ஹாஸ்பிட்டல், பார்க், இப்படி எல்லாம் நம்ம சொல்ற இடத்துல at யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னா how is everyone at home. how is everyone at home. ஓகே, நெக்ஸ்ட் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. நம்ம சொல்லுவோம்ல வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு. அது எப்படி சொல்றது? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னா எல்லாரும் இல்ல வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும். அந்த எல்லாரும் அப்படிதான் சப்ஜெக்ட்.
அப்ப எல்லாரும்னா everyone. ஓகே, everyone. அடுத்து என்ன வரணும்? is be verb. ஒருத்தங்களுடைய நிலையை நம்ம சொல்றோம், அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு. அப்ப எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லும் போது நிலையை சொல்ற இடத்துல be verb is தான் வரும். இருக்காங்க நம்ம பிரசன்ட்ல சொல்றோம். அப்போ am, is, are இந்த மூணுல ஒன்னு தான் யூஸ் பண்ணுவோம். am, is, are. அதுல everyone, everybody, someone, somebody இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா அங்க is யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட என்ன சிங்குலரா தான் மென்ஷன் பண்ணணும். ஓகே, everyone is. அடுத்து என்னது? நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கிறதுக்கு good இல்ல fine. ஓகே, fine னு சொல்லலாம். அப்போ everyone is good. அடுத்து at home. ஓகே, everyone is good at home. இல்லனா everyone is fine at home. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. யாரோ உன்னை கூப்பிட்டாங்க. நம்ம சொல்லுவோம்ல யாரோ உன்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு. அப்போ கூப்பிட்டாங்க, கூப்பிடுகிற செயல் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிச்சு. அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எழுத போறோம். அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யாரோ. யாரோனா someone. ஓகே, இல்ல somebody னு சொல்லலாம். someone இல்லனா somebody. யாரோ அப்படி இததான் சப்ஜெக்டா எடுக்க போறோம். ஓகே, இதான் சப்ஜெக்ட். அடுத்து என்னது? வெர்ப் வரும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து வெர்ப். கூப்பிடுகிற செயல். கூப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல கால். கூட என்ன சேர்ப்போம்? ed. இது வந்து வெர்ப் be2 ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, called. someone called. யாரோ கூப்பிட்டாங்க. யாரோ கூப்பிட்டாங்க? உன்னை. உன்னைனா you. ஓகே, அப்ப யாரோ உன்னை கூப்பிட்டாங்க அப்படின்னா someone called you இல்ல somebody called you. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. யாரோ அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யாரோ அங்க உட்கார்ந்து கொண்டு இருக்காங்க இல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரெண்டுமே சேம் மீனிங் தான். உட்கார்ந்து கொண்டு இல்ல உட்கார்ந்துட்டு அப்படின்னு சொல்லும் போது சேம் இது. என்ன பிரசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்கு. உட்கார்ந்துட்டு இல்ல உட்கார்ந்து கொண்டு அப்படின்னா இது பிரசன்ட்ல கண்டினியூஸா இந்த செயல் நடக்கு தானே. பிரசன்ட்ல இப்போ இந்த செயல் யாரும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்போ உட்கார்ந்துட்டே இருக்காங்க. அப்ப பிரசன்ட்ல கண்டினியூஸா நடக்கிறது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்ப பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யாரோ. யாரோனா someone இல்லனா somebody. ஓகே, someone. அடுத்து என்ன வரணும்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து be verb யூஸ் பண்ணுவோம். இங்க be verb என்ன வரணும்? is தான் வரும். someone, somebody இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன சிங்குலரா சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா தான் மென்ஷன் பண்ணணும். சோ அங்க is தான் யூஸ் பண்ணுவோம் be verb. or யூஸ் பண்ண கூடாது is. அடுத்து verb. verb கூட ing சேர்ப்போம். இல்ல verb எது? அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உட்கார்றது. உட்கார்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? sit. கூட என்ன சேர்ப்போம்? ing sitting. ஓகே, அடுத்து எங்க? அங்க. அங்கன்னா there. ஓகே, அப்போ யாரோ அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா someone is sitting there. someone is sitting there. நெக்ஸ்ட் பாருங்க. எல்லாரும் அங்க போயிருக்காங்க. எல்லோரும் இததான் சப்ஜெக்டா எடுப்போம். எல்லாரும் அங்க போயிருக்காங்க. போனாங்க அப்படின்னு சொன்னா அது பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இது என்னது? போயிருக்காங்க. அந்த போயாச்சு. போயிட்டு அத வந்து பாருங்க பாஸ்ட நம்ம என்னது கனெக்ட் பண்றோம். பிரசன்ட்ல கனெக்ட் பண்றோம். ஆல்ரெடி நடந்தத பிரசன்ட்ல கனெக்ட் பண்றோம். அப்போ போய் இருக்காங்க. அப்போ பாஸ்ட பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணும்போது அது என்ன? பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, ஆல்ரெடி நடந்து முடிஞ்சத பிரசன்ட்ல கனெக்ட் பண்றது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ போயிருக்காங்க. இது எல்லாரும் அங்க போனாங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அது இது போயிருக்காங்க, வந்திருக்காங்க. நான் இதை சாப்பிட்டிருக்கேன், சாப்பிட்டு இருக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு. அத பிரசன்ட்ல கனெக்ட் பண்றேன். சாப்பிட்டு இருக்கேன். ஓகே, ஆல்ரெடி நான் சாப்பிட்டிருக்கேன். அப்படி நம்ம சொல்லும்போது பாஸ்ட் நடந்து முடிஞ்சத பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணும்போது நம்ம அத பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் படி எழுதணும். இல்ல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எல்லாரும் everyone. everyone இல்ல everybody. ஓகே,
everyone இல்லனா everybody. அடுத்து என்ன present perfect tense படி have இல்லனா has சேர்ப்போம். இங்க is சேர்த்திருக்கிறது போல இங்க have இல்லனா has வரும். ஆனா இங்க வந்து everyone என்ன singular subject எடுத்துறோம். சோ இங்க has தான் யூஸ் பண்ணுவோம். has அப்படினா singular subject யூஸ் பண்ணுவோம். have னா plural. இதே இது everyone everybody someone somebody anyone anybody இப்படி எல்லாம் வரது எல்லாமே சிங்குலரா தான் நம்ம எடுக்கணும். சோ has. அடுத்து என்ன வரணும் verb. அந்த verb வந்து V3 ஃபார்ம்ல இருக்கும். போயிருக்காங்க அப்ப போகக்கூடிய செயல் போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அடுத்து அதோட past went. அதோட past participle V3 ஃபார்ம் தான் என்னது இங்க எழுதணும். அதுக்கு என்ன gone. ஓகே go went gone. அடுத்து எங்க போயிருக்காங்க அங்க அங்கனா there. ஓகே அப்ப எல்லாரும் அங்க போயிருக்காங்க அப்படினா everyone has gone there. everyone has gone there இல்ல everybody has gone there. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம சொல்றோம்ல எல்லாரும் இங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு. அது எப்படி சொல்றது? அதை எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க நான் உதவி செய்ய வேண்டுமா நான் வந்து உதவி செய்யணுமா அப்படின்னு கேட்போமா. அப்ப நான் உதவி செய்யணுமா நான் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேக்குறது. அப்போ ஹெல்ப் பண்ண வேண்டுமா அதை எப்படி சொல்லலாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ.